இந்த ஜிஎஸ்டி வரியை குறைச்ச உடனே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் பிரதமர் மோடி முதல் கொண்டு இங்க இருக்கிற பிஜேபி காரர் வரைக்கும் நாங்க பத்தியா ஜிஎஸ்டி குறைச்சிட்டோம், எல்லாத்துக்கும் தீபாவளி பரிசு அப்படின்னு ஆகா ஓஹோ என்று புகழ்ந்து ஏராளமான கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏத்தனவேவன் கேட்கிறேன். மக்களுடைய முதுகெலும்பை உடைக்கிற அளவுக்கு வரியை ஏற்றிட்டு ஒரு சின்ன கரண்டியில அதை வெளியெடுத்துறாங்க. ஒரு சின்ன கரண்டி, இந்த சின்ன கரண்டியிலேருந்து எடுத்ததுதான் எங்களை மாதிரி உண்டா தீபாவளி பரிசு. மோடியே நிதியமைச்சர் அவர்களை பாராட்டுகிறார். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாராட்டிக்கிறாங்க. அது ஊர் உலகம் பூரா பாராட்டுறான். நான் என்ன சொல்ல விரும்புறேன், 2024 ஆண்டு முழுவதும் ஜிஎஸ்டி என்கிற பெயரில் மத்திய அரசாங்கம் வசூலித்திருக்கிற தொகை 21.5 லட்சம் கோடி ரூபாய். 21.5 லட்சம் கோடி ரூபாய். இப்ப அவங்க குறைச்சிருக்கிறதா சொன்னது எவ்வளவு தெரியுமா? 48,000 கோடி ரூபாய். எவ்வளவு பெரிய நாட்டுல 145 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் வெறும் 48,000 கோடி ரூபாய்னா ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு திரும்ப வருது? ஒரு மாதத்துக்கு 133 ரூபா 30 பைசா. இந்த 133 ரூபா 30 பைசா வச்சுக்கிட்டு தான் நீங்க பூரா மகிழ்ச்சியா தீபாவளியை கொண்டாடணும் அப்படின்னு நம்ம மோடி சொல்லியிருக்காரு.